ஹாய் எவ்ரிஒன். நம்ம இனிமேல் நம்ம சேனலில் சோஷியல் கண்டென்ட்டாக சில வீடியோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் பார்ப்போம். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, யூரோப்பியர்களின் வருகை. முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் யூரோப்பியர்களின் வருகை அப்படின்னா இந்தியாவுக்கு வராங்க. எதுக்கு? ஃபார் ட்ரேடு பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரியோட இன்ட்ரொடக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சோர்சஸ். அந்த சோர்சஸ் நம்மளோட மாடர்ன் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்னென்ன சோர்சஸ் இருக்குது? ரிட்டன் சோர்ஸ், மெட்டீரியல் சோர்ஸ், அந்த 2 சோர்சஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அர்ச்சீவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்மளுடைய முன்றைய கால வரலாற்றை பற்றி படிக்கிறது. ஸ்டடி ஆஃப் அவர் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே சார், உண்மையா? ஆமாம். ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரினா நத்திங் பட், அப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரியில் இருந்த மக்களுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. ஓகேங்களா? அதுதான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. பிஃபோர் இன்வென்ஷன் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங், அதுதான் என்னென்னா ப்ரீ ஹிஸ்ட்ரி. அப்போ ஹிஸ்ட்ரினா என்ன? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஆன்சர் ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் இன்வென்ஷன் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங், எழுதவும் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? எழுத தெரியணும். அப்புறம் படிக்க தெரியணும். புரிதலுக்கு படிக்க தெரியணும். இது 2 விஷயமும் வந்ததுக்கப்புறம் தான் அதை ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வராதுக்கு முன்னாடி அதை ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியோட என்னது இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஹிஸ்ட்ரியில் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், வாட் இஸ் த சோர்ஸ்? வளங்கள். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த சோர்சஸ் மூலிமா என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ஓல்டன் டேஸில் நடந்த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? நம்மளோட கலாச்சாரம் சார்ந்து, நம்மளோட சமூகம் சார்ந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது தான் சோர்சஸ். எப்படி சார் இந்த சோர்சஸ் இருந்துச்சு அந்த காலத்தில்? என்னென்ன சோர்சஸாக இருந்துச்சு அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் சோர்சஸாக இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன் சோர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி சொல்லுவாங்க, ஆனந்தரங்கம். இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோன்னா அதை தொடர்ந்து செய்ய மாட்டோம் தானே. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட லைஃப்பில் டைரி அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. டைரி எழுதுறது பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டைரி எழுதுகிற பழக்கம். அதை எந்தெந்த பீரியடில் நோட் பண்ணியிருக்கிறோம்னா, 1736 to 1760 வரைக்கும் தன்னுடைய டைரியில் தன்னோட லைஃப்பை பற்றி இல்லை, அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு சார் அதெல்லாம் எழுதி வச்சார்ல, அது நம்மளுக்கு என்ன சார் யூஸ் ஆகுது? அதை ஏன் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அன்றைக்கி அவர் எழுதி வச்சதை இன்றைக்கி நம்ம படித்து அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்துச்சு, இவ்வளோ கப்பல்லேருந்து இவ்வளோ ஆட்கள் வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து அப்படின்னு அவர் நோட் பண்ண விஷயத்தெல்லாம் அந்த சோர்ஸை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ரிட்டன் சோர்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிட்டன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ரிட்டன் சோர்ஸ். மெட்டீரியல் சோர்ஸ்னால் என்ன சார்? மெட்டீரியல்னால் என்ன? பில்டிங்ஸ், மோர் அப்பான் என்ன சொல்லலாம், நிறையா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் சோஷியல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹரப்பா, மொகஞ்சதாரோ, அது மாதிரி பில்டிங்ஸ், இதெல்லாம் மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் 2 விஷயத்தை பற்றி முக்கியமாக சொல்கிறாங்க. 2 விஷயத்தை பற்றி முக்கியமாக சொல்கிறாங்கன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒன்று அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அர்ச்சீவ்ஸ்னால் நத்திங் பட், அதாவது வேர் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஆர் ப்ரிசர்வ்ட்னா பாதுகாப்பாக வச்சுருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ்னால் முன்றைய கால வரலாற்றில் இருந்த நடந்த விஷயங்கள்லாம் ரிட்டனாக எழுதியிருப்பாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் பாதுகாக்கிறது யார் பண்ணுறா? அதை பண்ணுறவங்க யாருன்னா அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிற விஷயம் அதை பண்ணுறாங்க. இதில் நேஷ்னல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது நம்மளுடைய அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்
சார்ந்த சோர்சஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம். சரி சார், அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, சோர்சஸ் ப்ரிசர்வ் பண்ணுற இடம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அர்ச்சீவ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் பார்த்தா, தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் முன்னாடி மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸுன்னு சொல்கிற இடம் இப்போ தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சீவ்ஸ்னால் என்ன சொன்னேன்? டாக்குமெண்ட்ஸ் which are preserved, historical documents which are preserved place அப்படின்னு சொன்னேன். அப்போ தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸாக இருந்துச்சு. இப்போ அதை தமிழ்நாடு அர்ச்சீவ்னு சொல்கிறோம். அங்கே அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த அர்ச்சீவ்ஸில் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ தட் இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட்ஸ் நம்மளுடைய லெட்ஸ் மாஸ்டர் எவ்ரிதிங் சிம்பிள் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். we can discuss more. Thank you.